வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் நீரஜா ரதீஷ். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அம்மன் பற்றி பார்க்க போகிறோம். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசை முத்தாரம்மன் கோயில். ஸோ இந்த கோயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த குலசேகரம். இந்த இடத்துல தான் முத்தாரம்மன் கோயில் இருக்குது. சுமார் 300 ஆண்டுகள் அப்படின்றது பழமையானது இக்கோயில். புராண கதை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோயிலை ஆட்சி புரிந்த குலசேகர பாண்டியன் கனவுல ஒரு முறை பார்வதி தேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இந்த கடல்லேருந்து சுயம்புவா வருவேன், எனக்கு ஒரு கோயில் எழுப்பி நீ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த கோயிலோட புராண கதையாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அம்மனோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் என்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த அற்புதத்தை உடனே தரக்கூடியவங்க தான் இந்த குலசை முத்தாரம்மன் அப்படின்றவங்க நம்ம சொல்லலாம். யூஸ்வலாக அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மை நோய் அப்படின்றது யூஸ்வலாக நமக்கு நிறைய பேருக்கு வரும். இப்போ வேக்சினேஷன்ஸ் நிறைய வந்துடுச்சு. ஆனாலுமே இப்போ அந்த அம்மை நோய் தான் இல்லை தவிர டிஃப்ரெண்ட்டாக ஃபீவர்ஸ் வருது, ஃப்ளூ வருது. இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஓவர்னால புதுசாக தான் நம்ம நோய்களோட தாக்கத்தில் டே டு டே லைஃப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது தான் இந்த மாதிரியான கிராம தேவதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குலசை முத்தாரம்மன் பார்த்திங்கன்னா பக்தர்கள் ரூபத்திலே பக்தர்களோட துயர் நீக்கியதாக பல சாட்சிகள் இருக்குது. ஸோ இந்த குலசை முத்தாரம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா தசரா திருவிழா அப்படின்றது ரொம்ப விசேஷம். அந்த தசரா திருவிழாவில் நிறைய வேடம் புகுந்து பக்தர்கள் தங்களோட காணிக்கையை செலுத்துறாங்க. எந்த மாதிரியான வேஷம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி, துர்க்கை, குரங்கு, அந்த புலி வேஷம் போடுறது, இதெல்லாம் பரிகாரமாக தான் அதை அவங்க செய்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் பேசிக்காக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 நாள் நீங்கள் விரதம் இருந்து அந்த அம்மனை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது தொழு நோய்க்கு நிவர்த்தியாக இருக்குது. அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் தெரியுது அப்படின்றது சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, இந்த கோயிலுக்குள்ளே போய் அருள் வாக்கு சொல்லாமல் வந்தவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். அந்த எனர்ஜியை நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகும்போது உணர்வீங்க. எனர்ஜி அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த தெய்வத்துக்கிட்ட ஒன்றிணைக்கும் போது தான் அது வரும். எல்லா கோயிலுமே எல்லாருக்கும் இந்த எனர்ஜி கிடைக்காது. ஸோ இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். ஸோ இங்கே எந்த மாதிரியான பரிகார முறைகள் செய்கிறாங்க, அம்மனுக்கு வேண்டுதல்கள் செய்கிறாங்க அப்படின்னா, தீச்சட்டி எடுக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான இருக்குது. தீ மதிக்கிறதுமே ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அழகு குத்திக்கிறது, வேல் குத்திக்கிறது, மாவிளக்கில் பிரசாதமாக அம்மனுக்கு செலுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்களும் குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு மனசு ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ஒரு நிவர்த்தி வேணும், என்னை காப்பாற்ற யாருமே இல்லைன்னு கைவிட்டவங்க எல்லாருக்குமே குலசை முத்தாரம்மன் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றி விடுறதுக்கு அந்த தேவி அந்த இடத்துல அருள் பாலிக்கிறாங்க. முடிஞ்ச ஒரு தடவை எல்லாரும் போயிட்டு வாங்க. அம்மனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். உங்க வாழ்க்கை உங்க கையில். சித்தர் பூமி.